எப்போதுமே நம்ம வந்து வாஷிங் மிஷினில் துணி துவைக்க போகிறோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு துணியை போட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வாட்டரை வந்து நிரப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி வந்து தண்ணியை ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சி வச்சிடணும். நம்ம பிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வாஷிங் மிஷினில் வந்து லிக்விட் சேர்த்து துணி துவைக்க போகிறோம். அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் மிஷின் தண்ணி பிடிச்சி வச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நாங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லிக்விட் சேர்த்து வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து வாஷிங் பவுட்ரு வேணாலும் சேர்த்துக்கலாம். வாஷிங் பவுட்ரு சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு மக்கில் தண்ணி பிடிச்சி வாஷிங் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும். அப்படி இல்லைனா வந்து துணி ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி வந்து திட்டத்திட்டாக வந்து ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து லிக்விட் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு டைம் வந்து நல்லா வாஷிங் மிஷினை வந்து ரோல் பண்ணணும். அந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து அந்த லிக்விட் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து துணிகளை ஒன்று ஒன்றா போடணும். நம்ம ஒரே தனியாக வந்து அப்படியே சேர்த்து அப்படியே வந்து போடக்கூடாது. நம்ம 2 துணியாக சேர்த்து நல்லா அமைக்கி நம்ம வந்து போடணும். இப்போ எல்லா துணியுமே வந்து வாஷிங் மிஷினில் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 துணியாக போட்டு நல்லா வந்து அமைக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம வாஷிங் மிஷினை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா குறைச்சலாம் வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படி இல்லைன்னா வந்து அதிகமாக வந்து ஒரு ½ hour நம்ம வந்து ஆஃப் பண்ணி அப்படியே வந்து ஊற வச்சிடலாம். நம்ம வந்து அப்படியே நம்ம எப்படியும் வந்து வெளியில் வந்து நம்ம பவுட்ரு அப்படி இல்லைனா லிக்விட் போட்டு துணியெல்லாம் ஊற வைக்குவோமோ அதே மாதிரி இந்த ட்ரம்மில் போட்டு நம்ம அப்படியே வந்து ஊற வச்சு மூடி வச்சிடலாம். ½ hour கழித்து நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ½ hour கழித்து நம்ம எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருந்தால் நம்ம வந்து ஆன் பண்ணணும். அந்த மாதிரி ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து 48 minutes வந்து நமக்கு காமிக்குது பாருங்கள். நம்ம வந்து துணியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 hour 11 minutes வந்து என்னோடய வாஷிங் மிஷினில் காமிக்குது. உங்கள் மிஷினில் எப்படி காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் மினிட்ஸ் வந்து 1 hour 11 minutes காமிக்குது இல்லையா. இப்போ நல்லா துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து துணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நார்மலாக வந்து நம்ம வந்து கைகளால் துவைச்சா எந்த அளவு வந்து பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம ½ hour வந்து மிஷின்லேயே ஊற போட்டதுனால வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து எப்போதுமே வந்து மிஷினில் துணியை போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி லிக்விட் இந்த மாதிரி போடுறதுனால அந்த லிக்விட் வந்து அந்த துணிகளோட வந்து ஒன்று சேராமல் நம்ம எந்த இடத்துல ஊற்றுனமோ அந்த சைடே அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். எப்படி தான் வந்து அது ரொட்டேட் ஆனாலுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகாது. நம்ம இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா லிக்விட் சேர்த்து துணியெல்லாம் உள்ளே சேர்க்கும் போது நல்லா ஒரு ½ hour நம்ம ஊற வைக்கும் போது இன்னுமே துணி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ துணி ஃபுல்லாகவே பாருங்கள் நல்லா ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ 1 hour கழிச்சு நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் வந்து எந்தளவு வந்து வெயிட் தாங்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து துணி போடணும். சில பேர் அதிகமான துணியை போட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாத கரெக்டான அளவில் துணியை போட்டு நம்ம துவைக்கும் போது இன்னுமே வந்து துணி பளிச்சுன்னு இருக்கும். நம்ம நிறைய துணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து பளிச்சுன்னு இருக்காது. இப்போ பாருங்கள் நம்ம துணியெல்லாம் சூப்பராக துவைச்சி எடுத்தாச்சு. நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.